கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் முதலாவது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து விசேஷமாக இந்த ஒரு அவருடைய பண்டிகை நாளிலே நினைவு கூறுதல் நாளிலே நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இந்த பந்தியிலே ஆசரிப்பதற்கு அவர் பாராட்டின இந்த கிருபைக்காக முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். இந்த தலைப்பிலே தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். ஆதார வசனமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். இந்த நினைவு கூறுதல் காலங்களில் நாம் அதிகம் தியானிக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. சரி, இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன பாடத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நாங்கள் 23ஆம் வசனத்திலிருந்தே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய அந்த பந்தியை குறித்து அழகாக சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக இந்த ஒரு வசனத்தை சொல்லுவார், நம்மை நாமே நிதானித்து அறியணும். ஏன்னா நம்ம இதை பாத்திரமாக நம்ம பானம் பண்ணணும், அபாத்திரமாக பானம் பண்ணக்கூடாது. எல்லாருமே இதில் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே அழகாக சொல்லிட்டே வருவார். சரி, இப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்மை நாமே நிதானித்து அறிவது? இப்போ நான் பாத்திரமா இருக்கேனா இல்லை அபாத்திரமா இருக்கேனா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாங்க? எதை பார்த்து நான் பாத்திரமா தான் இருக்கேனா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், அந்த தண்ணீர் தொட்டி, அந்த வெண்கலத்தில் அந்த தண்ணீர் தொட்டி இருக்கும். அதில் தெளிவான அந்த தண்ணீர்கள் இருக்கும். வசனத்தையும் அந்த தொட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். அப்போ அதில் பார்க்கும்போது நம்முடைய அழுக்குகள் அங்கே தெரியும். அப்போ அதில் சுத்தம் பண்ணிக்கிட்டு உள்ள அங்கே போவாங்க. சரி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கறது அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது எப்படி பார்க்கறது அப்படின்னா இது பல கோணங்கள் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு இதை குறிச்செல்லாம் நம்ம அநேகம் தியானிப்போம். இதில் விசேஷமாக இந்த பாடத்தில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பல விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில பொருட்கள் ஆண்டவரை அடையாளப்படுத்தும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த தண்ணீர் தொட்டி, பலிபீடம், இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்தும். அதே மாதிரி சில மனிதர்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த சில அநேக மனிதர்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு யாராவது சொல்லலாங்களா? யாரை சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது மனிதர்கள் யாராவது சொல்லலாமா? ஈசாக்கு சொல்லலாமா? ஈசாக்கு அவருடைய பலி. அப்புறம் யோசேப்பு சொல்லலாம். பார்வோன் யோசேப்பு சிங்காசனத்தில் மாத்திரம் உயர்ந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி அநேக மனிதர்களும் அங்கே ஆண்டவருக்கு நிழலாக சொல்லப்படுறாங்க. ஸோ இவர்களை பார்க்கலாமா அல்லது இந்த பொருட்களை பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே வரும்போது இன்றைய பாடத்தில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்க, யோபு ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். யோபு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார், மிருகங்களை கேட்டு பாருங்க, அவைகள் உனக்கு போதிக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன அடிப்படையில் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்மை நாமே நிதானித்து அறிய போறோம். என்ன அடிப்படையில்? பழைய ஏற்பாட்டில் அநேக விஷயங்கள் ஆண்டவருக்கு அடையாளமாக அல்லது உருவமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சில மிருகங்கள் கூட அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது சொல்லலாங்களா? மிருகங்கள் ஆண்டவரை அடையாளப்படுத்துகிற மாதிரி. ஆடு, சிங்கம், வேற ஏதாவது? கழுகா, ஓகே, ஒரு பறவை, ஓகே, ரைட்டு. சரி, இப்போ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 விலங்குகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவரை எப்படி இந்த 7 விலங்குகள் ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பழைய ஏற்பாடு சொல்லுது,
என்ன அடிப்படை, அதனுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்த்து அதில் நம்மளுடைய விஷயங்கள் என்ன, நாம் அதை பார்த்து நாம் எப்படி நம்மை நாமே நிதானிப்பது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த பாடம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நம்ம இதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இப்போ கடந்த வருடத்தில் நாம் இந்த நினைவு கூறுதல் பந்தியில் அனுசரித்தோம். ஒரு வருடத்தை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்துருக்கார். இந்த ஒரு வருடத்தில் நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்திருக்குமா, அல்லது 2 ஸ்டெப் வந்திருக்குமா, அல்லது ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிறோமா? இப்ப ஆண்டவரை பார்த்து இப்ப நம்மை நாமே நிதானித்து அறிய போறோம். இதுதான் இந்த பாடத்துல. சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு விலங்கை நம்ம குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, 7 விலங்குகளை குறித்து இன்றைய பாடத்துல நாம ஒன் பை ஒன்னா நம்ம தியானிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, தகசு தோல், சீல் ஸ்கின், ஒரு கடல்வாழ் விலங்கினம். இது நம்ம ஆசரிப்பு கூடாரம் பாடத்துல நம்ம பார்த்துருப்போம். அது என்ன சீல் ஸ்கின் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, சீல்ஸ் அதாவது கடல் பசுன்னு சொல்லுவாங்க, சில கடல் குதிரை அந்த மாதிரி சொல்லுவாங்க, பேட்ஜர் ஸ்கின் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு விலங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பைபிள்ல சொல்லப்படுது. என்ன அடிப்படை? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு முடியையும் அதின்மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, தகசு தோலால் ஒரு மூடி. இது கொஞ்சம் கவனிச்சோம்னா ஆசரிப்பு கூடாரத்துல 4 விதமான மூடுதிரைகளால் அங்க கவர் பண்ணப்பட்டிருக்கும். இது ஒரு தனி பாடம். இதுல விசேஷமா இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க, அந்த 4வது மேல கடைசியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு மூடுதிரை பார்த்தோம்னா தகசு தோலால் ஆன மூடுதிரை. அப்படின்னா இந்த சீல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சீலுடைய தோலை எடுத்து அதன் மூலமாக உண்டு பண்ணப்பட்ட ஒரு மூடுதிரை தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கடைசி கவரிங்ஸ், மேற்புற கூரை. இதில் தான் அது கவர் பண்ணியிருக்கும். அந்த ஸ்கின்னை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பான ஒரு ஸ்கின்னாக இருக்கும். ரொம்ப ஒரு, அதாவது உள்ளுக்குள்ள எந்த ஒரு சூரிய வெளிச்சம் கூட போக முடியாத அளவுக்கு அது பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும். சரி, இது எப்படி ஆண்டவரை அடையாளப்படுத்துது அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா, பாருங்க, இந்த சீல் கடல்வாழ் உயிரம். பாருங்க, இது எப்படி அவர்களுக்கு கிடைச்சிருக்கும்? பாருங்க, அவர்கள் இஸ்ரேல் வனாந்திர பிரயாணத்தில் போறாங்க. அங்கதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க நிர்மாணிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு திரை அல்லது இந்த ஒரு சீல் எங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லாங்க? சிஸ்டர் சொன்னாங்க, இந்த செங்கடலை கடக்குறாங்க இல்லைங்களா, அந்த பகுதியில் ஒருவேளை இந்த விலங்குகள் அங்கே அதிகம் காணப்பட்டிருந்திருக்கும். அங்கே அவர்கள் அந்த விஷயங்களை எடுத்திருக்கலாம். சரி, இப்போ இது எப்படி ஆண்டவர் அடையாளப்படுத்துது அப்படின்னா, இந்த கடல்வாழ் உயிரினம் எப்படி தன்னுடைய வாழ்விடமான கடலை விட்டு அது மரித்து அதனுடைய தோல் எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு மூடுதிரையாக ஆனதோ, அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர் எங்க இருந்தாருங்க? பரலோகத்தில் இருந்து அவருடைய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு பூமிக்கு வந்து நமக்காக மரித்து அங்க பலி கொடுத்தார். சரி, இப்போ ஆண்டவர் அங்க இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஆண்டவர் பரலோகத்தை விட்டு சகல மகிமையை விட்டு தன்னை முற்றிலும் தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்த ஒரு நிலைமையை இது அடையாளப்படுத்துகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் இந்த ஒரு சீல் ஸ்கின் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்குது? இப்ப ஆண்டவர் மேல இருந்து கீழே வந்துட்டார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எங்கிருந்து எங்க போறோங்க? கீழே இருந்து மேல போகணும். அவர் மேல இருந்து கீழே வரணும் அப்படின்னா அவர் சகல ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டா தன்னை தாழ்த்து கீழே வரணும். பரலோகத்துக்குரிய விஷயங்களை விட்டுட்டு இங்க வந்தார். இப்ப அதேதான் இப்ப நமக்கும். இப்ப நம்மளுடைய விஷயங்களை குறித்து பார்த்தோம்னா, இந்த ஒரு புது சிருஷ்டி எதற்காக அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பரலோக வாசிகளாக மாறப்போகிறவர்கள் நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். வசனங்கள் அநேக, நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. வசனங்கள் அநேக வசனங்கள் நம்ம பார்க்கலாம். பூமிக்குரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு தான் போகணும். அப்ப நாம் பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அங்க எப்படி ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து தன்னை தாழ்த்தினாரோ, அதே மாதிரி இப்ப நமக்கு பூமிக்குரிய விஷயங்கள், உலக பிரகாரமான விஷயங்கள், இது சகலத்தையும் விட்டுட்டு நம்மை முற்றிலும் சரண்டர் பண்ணி தாழ்த்தி தான் நம்ம பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த பூமிக்குரிய விஷயங்களை பலியா செலுத்தி அதற்கு பதிலாக புது சிருஷ்டி பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது.
இதுதான் விஷயம். உலக ஜனங்களுக்கு உலகப்பூர்வமான ஆசீர்வாதம் ராஜ்யத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியில் கிடைக்கும். நமக்கு இந்த உலக ஆசீர்வாதம் இல்லை, அதற்கு பதிலாக இதை நம்ம பலியா செலுத்துறோம், பரலோக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ கடந்த வருடம் நாம இந்த நினைவு கூறுதலை அனுசரிச்சோம். கிருபையாக ஒரு வருடத்தை நம்ம கூட்டி கொடுத்தார். இப்போ இந்த தகசு தோல் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஒரு வருட காலத்துல நாம் பூமிக்குரிய விஷயங்களை விட்டுட்டு எந்த அளவுக்கு பரலோக காரியங்களை நோக்கி நாம் முன்னாடி போயிருக்கோம். ஒரு வருஷம் கொடுத்துட்டார், மன்னிப்பு கேட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு, ஒப்புரவாயாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப திரும்ப இந்த வருஷத்துல இப்ப நம்ம திரும்பி பார்க்கலாம் ரிவர்ஸ்ல. இந்த வருஷத்துல எந்த அளவுக்கு நம்ம பூமிக்குரிய காரியங்களை விட்டுருக்கோம், பரலோகத்துக்குரிய காரியங்களை முன்னாடி போயிருக்கோம். ஆண்டவர் கூட சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுறதும் இல்லை. பாருங்க, பரலோகத்துல உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்படின்னா பரலோகத்துல என்ன பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கிறது? இப்ப நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம், பரலோகத்துல நம்ம என்ன பொக்கிஷத்தை நம்ம சேர்த்துறது? பாருங்க, இதுல முதன்மையான விஷயம் என்னன்னா, பிரதர் ரசல் ரங்க ரொம்ப அருமையா கொடுக்கிறார். முதன்மையான விஷயம் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா, நாம் தேவன் மீதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பை நம்ம இங்க வைக்க வைக்க இது நமக்கு பரலோகத்துல பொக்கிஷமா சேர்ந்துட்டு இருக்கான். இப்போ பூமிக்குரிய காரியங்களை நம்ம விடணும், பூமிக்குரிய பொக்கிஷங்களை நம்ம விட்டுட்டு பரலோகத்திற்குரிய பொக்கிஷங்கள் தேவன் மீதும் ஆண்டவர் மீதும் நாம் அன்பு செலுத்த செலுத்த அது பொக்கிஷமா நமக்கு போய் சேருது. அப்ப நம்ம கவனிக்கலாம், முதல் காரியம் தேவன் மீதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு. கடந்த வருடத்துல நமக்கு கிருபையா கொடுத்தார், அன்பு வச்சிருந்தோம். இந்த வருடம் ஒரு முழு வருடம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த அன்பு அப்படியே இருக்கா, அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி இருக்கமா? இன்னும் அதிகமா நம்ம ஆண்டவருக்காக நம்ம அன்பு செலுத்துறோமா, தேவனுக்காக அன்பு செலுத்துறோமா? நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பரலோகத்தின் பொக்கிஷங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய குணலட்சணங்கள். ஆண்டவர் எப்படி கம்ப்ளீட்டா தன்னை சரண்டர் பண்ணி தாழ்த்தி வந்தார் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த குணலட்சணங்கள் தான் நமக்கு பரலோகத்துல இங்க பூமியில நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நல்ல குணலட்சணங்கள் அது பரலோகத்துல பொக்கிஷமா நமக்கு அங்க போய் சேருது. அந்த குணலட்சணங்கள்ல நாம் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தகசு தோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவர் சகல ஐஸ்வர்யத்தையும் விட்டு பூமிக்கு வந்தார். இப்போ நாம் பூமியிலிருந்து மேலே போக போகிறோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு விட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம முன்னாடி போயிருக்கோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சரி, இப்போ ஆண்டவர் அங்கே பூமிக்கு வந்துட்டார். இப்போ பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன நிலைமையில அவர் பூமிக்கு வந்தார்னு கேட்டால் என்ன சொல்லலாங்க? அடிமையின் ரூபம், ஓகே. சரி, அவர் ஃபிசிக்கலா அவர் எப்படி வந்தார் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஒரு விலங்கை நம்ம பார்க்கலாம். இது என்ன விலங்குங்க? காளை, இளங்காளை அப்படின்னு நல்லா படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, பூமிக்கு வந்துட்டார். பூமிக்கு என்ன ஒரு ஒரு விஷயத்துல வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அது இளங்காளையை குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த இளங்காளை எதை அடையாளப்படுத்தும்? இளங்காளை எதை அடையாளப்படுத்துங்க? பாவ நிவாரண பலிகள் பார்த்துருப்போம் இல்லைங்களா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா, போக்காடு. இதுல இந்த இளங்காளை எதை அடையாளப்படுத்தும்? எதை அடையாளப்படுத்துங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். சரி, பாருங்க, இது இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும். ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள போய் பார்த்தோம்னா, ஆரோன் தான் அந்த இளங்காளையை பலி செலுத்துவார். அப்ப ஆரோன் எதை அடையாளப்படுத்துவார்? யாரை அடையாளப்படுத்துவார்? ஆரோன் பிரதான ஆசாரியன். ஆரோன் யாரை அடையாளப்படுத்துவார்? அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துவார். அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்ப ஆரோனும் ஆண்டவரை அடையாளப்படுத்துறார், இளங்காளையும் ஆண்டவர் அடையாளப்படுத்துறார். அப்படின்னா இப்போ இப்போ பாருங்க, இப்போ நம்ம எப்படி அப்படின்னா, நாம நம்மளுடைய பழைய மனுஷனை அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம பரலோக விஷயத்தை குறித்து நம்ம போறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த பழைய மனுஷன் இருந்தானா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லாங்க? பழைய மனுஷன் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன மனுஷன் இருந்தார்? அவர் என்ன மனுஷனா பூமிக்கு வந்தார்? பாருங்க, ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறார் அப்படின்னா, ஆரோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்தார் இல்லைங்களா, ஞான ஸ்நானம்.
எடுக்கும்போது அவருக்குள்ள அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிதாவாகிய தேவன் கொடுக்குறார். புது சிருஷ்டி அங்க ஜனிப்பிக்கப்படுது. அது தொடர்ந்து வளர்ந்து ஒரு பூரணத்தை நோக்கி போகுது. ஸோ அந்த புது சிருஷ்டி தான் ஆரோனை அடையாளப்படுத்துகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய புது சிருஷ்டி. அப்போ அந்த காலை எதை அடையாளப்படுத்துதுன்னா, புது சிருஷ்டி எதை பலியா செலுத்துச்சு? நாம இந்த மாம்சத்தை இதை பலியா செலுத்துறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருந்தது என்னங்க? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாருங்க, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தகசுத்தோல் பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வரும்போது பிதாவாகிய தேவன் அவருக்கு என்னதான் கொடுத்தார் அப்படின்னா, ஒரு சரீரம். அது என்ன சரீரம்? பரிபூரண மனுஷனுக்குரிய சரீரம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த காலை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வந்த நிலைமை, ஒரு பரிபூரண மனுஷனா வந்தார். ஆதாமுக்கு நிகரான ஒரு விஷயத்துல அங்க வரார். அப்போ கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. அத புது சிருஷ்டி அவருடைய பரிபூர்ண மனுஷனை பலியா செலுத்துச்சு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காலை ஏன் பரிபூர்ண மனுஷனுக்கு ஒரு அடையாளமா அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடையாளமா சொல்லப்படுது அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது, இப்போ இதுக்குள்ள போய் இந்த இளங்காளைக்கு ஒரு 3 விசேஷித்த குணங்களை நம்ம பார்க்க போறோம். அதற்கு இருக்கக்கூடிய 3 விதமான விசேஷித்த குணங்கள். இதை பார்த்தோம்னா அது எப்படி ஆண்டவருக்கு நிகராக அது அடையாளமா சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த காளை இதனுடைய 3 விசேஷித்த குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காளையினுடைய அந்த ஒரு பவர், வல்லமை, அதனுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். பவர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு பலம் மிக்க ஒரு விஷயம் தான் அந்த ஒரு இளங்காளை. அப்போ அதே மாதிரி இப்போ பரிபூரண மனுஷனா ஆண்டவர் வரார். இந்த பரிபூரண மனுஷனுக்குரிய வல்லமைகள் கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த பூமியில ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல சாதாரண மனிதர்கள் மாதிரி வாழ்ந்தாரா, இல்லை அதை காட்டிலும் ஒரு வல்லமை மிக்கவரா வாழ்ந்தாரா அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகுந்த ஒரு வல்லமை மிக்கவரா ஆண்டவர் அங்க வாழ்ந்தார். அநேக அடையாள அற்புதங்கள். இப்ப பாருங்க, இப்ப பரிபூர்ண மனுஷனுக்குரிய அந்த வல்லமையை குறித்து நம்ம பார்க்கும்போது, இப்ப பரிபூர்ண மனுஷனுக்குன்னு சில விசேஷித்த விஷயங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த அதாவது பரிபூர்ண மனுஷன் ஆதாமுக்கு வந்து இந்த விலங்குகள் எல்லாம் கீழ்பட்டுருச்சு இல்லைங்களா, ஏதேன் தோட்டத்தில். அதே மாதிரி பரிபூர்ண மனுஷனுக்கு விலங்குகள் எல்லாம் கீழ்பட்டுரும். அதனாலதான் ஆண்டவர் அந்த கழுதை மேலே ஏறும்போது நம்ம வசனங்களை படிச்சிருப்போம், மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டின்னு இருக்கும். அப்ப யாருமே ஏறாத கழுதை குட்டி ஆண்டவர் எப்படி கண்ட்ரோல் பண்றாருன்னா, இதெல்லாம் பரிபூர்ண மனுஷனுக்கு கம்ப்ளீட்டா கீழ்ப்படியும். அதே மாதிரி ஒரு முறை பேதுரு கூப்பிட்டு கடல்ல போய் ஒரு மீன் பிடிக்க சொல்லுவார். அதனுடைய வாயில அந்த தங்க காசு இருக்கும், அதை எடுத்து நீ வரி டாக்ஸ் கட்ட அப்படிம்பார். இப்போ இது எல்லாமே பரிபூர்ண மனிதனுக்குரிய சில விசேஷித்த குணங்கள். அதே மாதிரி பரிபூர்ண மனுஷனால மற்றவர்கள் சிந்தையில என்ன இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ண முடியும். ஈஸியா அவர் படிச்சிருவார். பல இடங்களை நம்ம வசனங்கள்ல வாசிச்சிருப்போம், இவர்கள் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு அறிந்து. பாருங்க, மத்தேயு 12:25 வாசிக்கலாம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவங்க என்ன மைண்ட்ல இருக்குங்கிறது ஆண்டவர் பரிபூர்ண மனிதனால அப்படியே ரீட் பண்ண முடியும். அறிஞ்சு பாருங்க, இது பரிபூர்ண மனுஷனுடைய விசேஷித்த குணங்கள். அதே மாதிரி அவர் கூப்பிட்டார்னா மரித்து போன ஒரு மனுஷன் உயிர் தெழுப்பி வர முடியும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால பரிபூர்ண மனுஷனால் இந்த அடையாள அற்புதங்கள் எல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி பாருங்க, கடல்ல நடக்க முடியும். தண்ணியில அப்படியே ஒரு நடந்து வருவார். சீசர்கள் எல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிடுவாங்க. அப்படியே ஏதோ ஆவேசம் அப்படின்னு சொல்லி பேய் பிசாசன் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பாருங்க, இந்த பரிபூர்ண மனுஷனுடைய வல்லமை. ஸோ அதனாலதான் அந்த காளைக்கு நிகரா அங்க சொல்லப்படுது, காளையினுடைய வல்லமை. சரி, இப்ப நமக்கு இந்த மாதிரி வல்லமைகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மெல்லாம் பாவ சரீரத்துல இந்த ஒரு மாம்சத்துல இருக்கும். ஆனா மற்ற உலக ஜனங்களை காட்டிலும் சில விசேஷித்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, சத்தியம். யாருக்கும் கொடுக்காத சத்தியத்தை நம்ம கொடுத்துட்டார். நடக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம அழைச்சி கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்துட்டார். இப்போ நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க பரிபூர்ண மனுஷன வல்லமைகள்ல அடையாள அற்புதங்கள் செஞ்சார். இப்ப நம்மால இதெல்லாம் செய்ய முடியுமானா, நம்மால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்துல நம்மால் செய்ய முடியும். அப்ப எப்படி சொல்லலாம்? ஆவிக்குரிய விஷயத்துலனா, ஆண்டவர் அங்க மரித்தவனை உயிர் தெழுப்பினார், நம்மளால உயிர் தெழுப்ப முடியுமா? ஆவிக்குரிய விஷயத்துல
பாருங்க, இன்னைக்கு உலக ஜனங்கள் எல்லாருமே ஒரு சத்தியத்துக்கு வசனத்துக்கு மரித்து போன நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப நம்ம போய் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை உயிர்த்தெழுப்புற வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய விஷயத்துல அவர்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக அவர்கள் வராங்க, ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டு உள்ள வராங்க. பாருங்க, இப்ப நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம இதை பண்ணலாம். அதே மாதிரி தண்ணியில நடக்க முடியுமா அப்படின்னா நம்மளால முடியாது. ஆனா பாருங்க, அங்க பேதுரு விழுந்தபோது ஆண்டவர் அங்க தூக்கி விட்ட மாதிரி இப்ப நாம சத்தியத்துல நடந்துட்டு இருக்கோம். சத்தியத்துல நடக்காத தடுமாறி கொண்டிருக்கிற சகோதரர்களை தூக்கி விடக்கூடிய விஷயங்களை நாம பண்ணலாம். சத்தியத்துல சரியா நடக்க முடியல அப்படிங்கிற சகோதரர்களுக்கு நம்ம பண்ணலாம். சோ இப்ப கொஞ்சம் கவனிச்சோம்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், ஒரு வருடம் ஆச்சு. இந்த ஒரு வருடத்துல இந்த மாதிரியான வல்லமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள்ல நாம் எந்த அளவுக்கு முன்னோக்கி நாம் நகர்ந்திருக்கிறோம்? அங்க மரித்து போனவர்களுக்கு ஆண்டவர் அங்க உயிர் தெழுப்பினார். நாம் யாரையாவது அந்த மாதிரி சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்கு நாம் உயிர் கொடுக்கிற வேலையில் நாம் இருக்கமா? சபையாக சேர்ந்து அதே மாதிரி சத்தியத்தில் நடக்க முடியாம இடறி விழக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் எந்த விதத்திலாவது நாம் தூக்கிவிடக்கூடிய நிலைமையில இருந்திருக்கோமா? இதெல்லாம் நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்கலாம். ஸோ காளை அங்க அதனுடைய வல்லமையை நமக்கு அடையாளப்படுத்துது. சரி, அதே மாதிரி காளைக்கு இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான குணம் என்னன்னு பார்த்தோம்னா, அதனுடைய கொழுப்பு அதிகம், ஃபேட் நிறைஞ்ச ஒரு விலங்கு தான் இந்த காளை. அப்போ இந்த கொழுப்பை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காளையை பலி செலுத்தும் போது அந்த பலி நல்லா எரியறதுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த கொழுப்பு பயங்கரமா அது எரியும். போக 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 அப்படி அது எரிஞ்சு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்ப இந்த கொழுப்பு எதை அடையாளப்படுத்தும்? கொழுப்பு எதை அடையாளப்படுத்துங்க? வைராக்கியம், அன்பு. தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, வைராக்கியம், பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னால நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த கொழுப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு வைராக்கியத்தை இது அடையாளப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவன் மேல் ஆண்டவர் வைத்திருந்த வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை குறித்து பார்க்கும்போது யாராலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த அளவுக்கு ஒரு அன்பையும் வைராக்கியத்தையும் யாராலும் அங்க வைக்க முடியல. அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தோம்னா அந்த வைராக்கியத்தில் அவர் மிகுந்து காணப்பட்டார். அங்க உடன்படிக்கை பண்ணிட்டு அங்கிருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறார். போக 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 அவருடைய பலியின் வாழ்க்கையில, அவர் பலியின் வாழ்க்கை நிறைவை நோக்கி நெருங்க நெருங்க அவருடைய வைராக்கியம் அப்படியே அங்க பற்றி எரிய ஆரம்பிக்குது. விசேஷமா கடைசி அவர் சோதனைகளுக்குள்ள போகும்போது, போறதுக்கு முன்னாடியே சீசர்கிட்ட எல்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி நான் மறிக்க போறேன் அப்படின்னால சொல்லும்போது பேதுருவெல்லாம் சொல்லுவார் இல்லைங்களா, ஆண்டவரே உமக்கு இப்படி நேரிடக்கூடாது அப்படின்னால சொல்லும்போது ஆண்டவர் அந்த வைராக்கியத்துல பேதுருவை திட்டுவார். அப்பாலே போ சாத்தானே. சாத்தான் அங்க பேதுருவுக்குள்ள கிரியை செஞ்சிருவான். இப்போ சாத்தான் நாங்கள் பயங்கரமாக கடிஞ்சு கொள்வார். அப்போ பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. பாருங்க, எல்லாமே அந்த வைராக்கியம் போக 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 அப்படியே எப்படி அந்த பலி கொழுந்து விட்டு எரிஞ்சுதோ அப்படியே அது ஜாஸ்தி ஆகிட்டே போகும். விசேஷமா அவருடைய சோதனைகளுக்குள்ள போகும்போது அடிச்சு நொறுக்குவாங்க. ஆனா பார்த்தோம்னா அவருடைய வைராக்கியம், பக்தி வைராக்கியம் இந்த ஒரு இடங்கள்ல பயங்கரமா பற்றி எரிஞ்சுது, கொழுந்து விட்டு எரியுது. அவ்வளவு ஒரு இதெல்லாம் நம்ம அநேக பாடங்கள்ல பார்த்துருப்போம். அவ்வளவு அடி அடிச்சு அவ்வளவு துடி துடிச்சும் அவர் தேவனுக்கு விரோதமா ஒரு சின்ன ஒரு முறுமுறுப்பு கூட அங்க எடுக்கல. பாருங்க, பலவிதமான அவமானங்கள் எல்லாமே படுத்துறாங்க. ஆனா இந்த எதுனாலையுமே அவருடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு கீழ்ப்படிதலையும், அவருடைய தேவன் மீது அவர் வைத்த அன்பையும், அவருடைய பக்தி வைராக்கியத்தையும் எதுவுமே டச் பண்ண கூட முடியல. அது பற்றி எரிஞ்சது பாடுகளுக்குள்ள போக போக. சரி, இப்போ கட்டாயம் அவர் முழுமையாக தன்னை எரித்து முடித்தார். அந்த வைராக்கியத்துல கம்ப்ளீட்டா அந்த பலி எரிஞ்சு முடிஞ்சது. இப்ப நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? நாம் சத்தியத்துக்கு அநேக நாட்கள் ஆயிருச்சு. தேவன் மீதான அன்பு, அந்த வைராக்கியம் அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு? விசேஷமா நம்ம கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். போன வருஷம் நம்முடைய வைராக்கியம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? வளர்ந்திருக்குதா? நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவுக்கு வைராக்கியம் வைக்க முடியுமானா முடியுங்களா? அந்த அளவுக்கு வைராக்கியம் நமக்கு சாத்தியம் இல்லை. நிழல்லே நம்ம பார்க்குறோம். இளங்காலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. அடுத்தது வெள்ளாட்டுக்கடா சபைக்கு. வெள்ளாட்டுக்கடால அந்த அளவுக்கு கொழுப்பு இருக்காது, காளை அளவுக்கு கொழுப்பு இருக்காது. அப்போ இப்ப நம்மளால அந்த அளவுக்கு இருக்க முடியாது. ஆனா நமக்கு தேவன் கிருபையாக எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரோ அந்த வைராக்கியம் ஒரு அடி முன்னாடி வந்திருக்குதா? இல்லை, இன்னும் விசேஷமா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த வைராக்கியம் நமக்கு வளர்றதுக்கு பார்க்கிலும் பல நேரங்களில் நம்மளுடைய ஜென்மஸ் பாவம், இந்த பாவ சரீரம்
தவறான வைராக்கியங்களை பிடிச்சிக்கும். மாம்சப்பிரகாரமான விஷயம், மாம்சப்பிரகாரமான வைராக்கியத்தில் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கும். பாருங்க, இதை குறித்து தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும். கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். பாருங்க, இந்த வைராக்கியங்கள், தவறான வைராக்கியங்கள், விரோதங்கள், ஸோ இதெல்லாம் ஒருவேளை நமக்குள்ள வளர்ந்துருக்கிறதா? நம்மை நாம் நிதானிச்சு பார்க்கலாம். எதற்காக இது எல்லாமே நம்ம இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்கிறோம் அப்படின்னா, மீண்டுமாக கிருபையாக நமக்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு சாயங்காலம் தேவன் கொடுக்க போறார். இதை நாம் இன்னைக்கு நாம சுத்திகரித்து மீண்டுமாக நம்ம தேவனுடைய கிருபாசனத்துக்கு போகும்போது அது கிருபையாக மன்னித்து நமக்கு ஒரு மீண்டுமாக நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பாருங்க, கடந்த வருடம் முழுவதும் இந்த மாதிரி தவறான வைராக்கியங்கள் ஒருவேளை இடத்துல காணப்பட்டிருக்குதா? இந்த வருஷம் மன்னிப்பு வாங்கிட்டோம்னா அடுத்த வருஷம் இந்த வைராக்கியத்தை விட்டு நம்ம வெளியே வந்தே ஆகணும். திரும்ப 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 நம்ம அந்த தவறான வைராக்கியத்தை பிடிச்சிட்டு, பிரதர் இந்த பிரதர் கண்டா எனக்கு ஆகாது, பிரதர் இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, பிரதர் இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் நமக்கு லிஸ்ட் எடுத்தோம்னா அநேகமாக போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். இந்த வைராக்கியங்கள் ஒருவேளை நமக்குள்ள இருந்ததுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய பாதத்தில் சரண்டர் ஆகிறதுக்கு இன்னைக்கு கிருபையாக கொடுக்குறார். ஸோ இளங்காலை அங்கே கொழுப்பு வைராக்கியத்தை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி இந்த காளைக்கு பார்த்தோம்னா அதனுடைய கொம்புகள் ரொம்ப விசேஷித்த ஒரு விஷயமா இருக்கு. இந்த கொம்புகள் எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. இந்த கொம்புகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா பாருங்க, ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்துது. ஸோ இந்த கொம்புகள் ஒரு கிங்ஷிப், ஒரு ராஜரிகம், ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்துது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிபூர்ணமான மனுஷனா வரும்போதே அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எங்க வெளிப்படுத்தினார்? எந்த இடத்துல வெளிப்படுத்தினாருங்க? அவர் தன்னை ராஜாவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு காட்டினார். எருசலேம் பட்டணத்துக்கு அந்த கழுதை மேல அவர் வரும்போது தன்னை ராஜாவா முன்னிறுத்தினார். ஜனங்க ஏத்துக்கல. இப்போ பார்த்தோம்னா அவர் ராஜாவா வந்திருக்கார். இப்போ 2ஆம் வருகையில் ராஜாவே வந்திருக்கார். இப்போ விசேஷமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்க, இளங்காலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. இப்ப ராஜ்யத்துல அதிகாரத்தோட வந்திருக்கார். ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் உயிர்த்தெழுப்பி ஆளுகை செய்ய போறார். இந்த ஆளுகை செய்யும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உலக ஜனங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களா? காளைகள் மாதிரி இருப்பாங்களா? பாருங்க, வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பாருங்க, கவனிக்கலாம். இது ராஜ்யத்தில் உலக ஜனங்களை குறித்து அங்கே சொல்லப்படுது. தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். காளைகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமான மனுஷனை அடையாளப்படுத்துது. அப்போ பாருங்க, உலக ஜனங்கள் எல்லாருமே தொடர்ந்து சத்தியத்துல நீதிக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து அவர்கள் நடந்து அந்த ராஜ்யத்தினுடைய முடிவில் அவர்கள் பரிபூர்ணத்தை நோக்கி நடந்த பரிபூர்ணமான விஷயத்துக்குள்ள வருவாங்க. குணலட்சணங்கள்ல பரிபூர்ணமான ஒரு முழுமையான ஒரு நிலைமைக்குள்ள உலக ஜனங்கள் வருவாங்க. ஸோ 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க இதுதான் நடக்கும். இதுல விசேஷமா இது ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இதுல விசேஷமா இப்ப நமக்கு கவனிச்சோம்னா பாருங்க, இன்றைக்கு நம்ம நிதானித்து அறிய போறோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அங்க உலக ஜனங்கள் நீதியின் பலிகள் அங்க செலுத்த போறாங்க. இப்போ நாம நீதியின் பலிகள் செலுத்துகிறோமா? அப்ப நீதியின் பலிகள் அப்படின்னா என்ன? நீதினா என்னங்க? நீதினா கீழ்ப்படிதல். பாருங்க, ரோமர் 6:16 வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்து காணாமலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலு காணாலும் எதற்காக கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாருங்க, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் அப்படின்னா, நீதி அப்படிங்கிறது தேவனுக்கு நம்மை முற்றிலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துது. அப்ப கவனிக்கலாம், ராஜ்யத்துல உலக ஜனங்கள் அங்க நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, அதாவது முற்றிலும் கீழ்ப்படிவாங்க. இப்போ இந்த கடந்து போன வருடம் முழுதும் நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? நாம் நிதானிச்சு பார்க்கலாம். பாருங்க, இது எல்லாமே இந்த பாடம் ஃபுல்லாவே பிராக்டிக்கல் தான். பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்ல என்னென்ன இருக்குது நீங்க தான் அதை அசஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அப்போ நாம் எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிதலை காட்டி இருக்கிறோம் வசனத்துக்கு?
பல நேரங்களில் நமக்கு வசனத்தை கேட்பதற்குரிய ஆர்வமே குறைஞ்சு போயிடும். உலக பிரகாரமான விஷயங்கள் அல்லது மாம்ச பலவீனங்கள், நம்முடைய ஜென்ம ஸ்பாவங்கள், இது எல்லாமே தேவனுடைய வசனங்களையும் சத்தியத்தையும் கேட்கக்கூடிய ஆர்வத்தையே குறைச்சிருது. அப்போ அதை கேட்கக்கூடிய ஆர்வமே இல்லாம நம்ம எப்படி கீழ்ப்படுகிறது பாருங்க. கடந்து போன வருடம் முழுவதும் தேவன் நமக்கு கிருபையா ஒரு வருடத்தை கொடுத்தார். அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அதே நேரத்துல பாருங்க, 1 சாமுவேல் 15:22 வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுதலும் உத்தமம். பாருங்க, பல நேரங்கள்ல நாம் தேவனுக்கு பிரியமா தேவனுடைய வேலைகளை செய்யறதுல ரொம்ப ஆர்வத்தோடு, ஈடுபாட்டோடு, வைராக்கியத்தோடு நம்ம செஞ்சிருவோம். பலியின் ஜீவியம், நமக்குரிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது, சத்தியத்துக்காக ஓடுறது, சத்தியத்தை அறிவிக்கிறது, இந்த மாதிரி பலி செலுத்துறதுல பயங்கரமா இருப்போம். ஆனா தேவனுக்கு என்ன பிரியமா பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியுங்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, அதற்கப்புறம் இந்த பலிகள் எல்லாம் தேவன் அங்க கிருபையாக ஏற்றுக்கொள்வார். பாருங்க, இதை குறித்து தான் நம்ம அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த இளங்காலை, இந்த 3 விஷயங்கள் கொஞ்சம் எடுத்தோம்னா மொத்தமா இந்த இளங்காலை எதை அடையாளப்படுத்துன்னு ஆண்டவர் அடையாளப்படுத்தும். அந்த இளங்காலை அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒப்புரவாக்குதலின் நாள்ல, பாவ நிவாரண நாள்ல அங்க பலி செலுத்தப்படும். பலி செலுத்தப்பட்டு ஆரோன் அங்க வெளியே வரும்போது தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தேவனோடு மீண்டுமாக ஒரு ஒப்புரவு அங்க கிடைக்கும். அந்த வருஷம் முழுக்கும் பயந்து நடுக்கிட்டு நிற்பாங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு நாம் ஒருவேளை பாருங்க, இந்த ஒரு கடந்த வருடத்துல ஒருவேளை நாம் தவறி போயிருந்தா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த காலை அடையாளப்படுத்துச்சு. இப்ப நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியே இருக்குது, அந்த அப்பமும் திராட்சரசமும் இருக்கு. அதை நாம் பானம் பண்ணும்போது மீண்டுமாக ஒரு வருடத்தை நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். மீண்டுமாக நாம் தேவனோடு ஒப்புரவாக கூடிய ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, இதைத்தான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 5:11 வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இந்த ஒரு ஒப்புரவாகுதல் இன்றைக்கு நமக்கு தேவன் கிருபையா கொடுக்கிறார். நம்மை நாமே நிதானித்து சீர்தூக்கி பார்த்து, ஒருவேளை நாம் அதுல தவறி இருந்தா தேவன்கிட்ட கிருபையாக மீண்டும் நாம் ஒப்புரவாகி கொள்ள இந்த ஒரு நாள் நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப தகச்சு தோல் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த ஒரு நிலைமை அடையாளப்படுத்துச்சு. அதே மாதிரி காலை எப்படி வந்தார், பரிபூர்ண மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துச்சு. அடுத்தது, அவர் பூமியில் வந்து அவர் வாழ்ந்த போது அவர் எப்படி காணப்பட்டார். அவர் மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது மதிய ஒரு விஷயங்கள் கூட பார்க்கலாம். பிலாத்துவெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஆண்டவரை ஃபீல் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு பரிபூர்ண மனிதன் அவர் பார்க்கும்போது உலக ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் அவர்கள் பார்த்துருக்கணும். ஆனால் விசேஷமா இந்த யோவான் ஸ்நானனுக்கு மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சார். எப்படின்னு சொல்ல முடியுங்களா? அடுத்த ஒரு விலங்குக்குள்ள நம்ம போக போறோம். யோவான் ஸ்நானன் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தெரிஞ்சார்? ஆண்டவரை பார்த்து யாரோ சொல்றாங்களே, ஆட்டுக்குட்டி மாதிரி எங்க தெரிஞ்சார். பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சோ 3வது விலங்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க அடையாளப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியை குறித்து நம்ம சொல்லவே வேண்டாம், அநேக வசனங்கள் தெரியும். பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தும். அதே மாதிரி பாருங்க, அந்தி சந்தி பலிகள், இதுக்கு எல்லாமே ஆட்டுக்குட்டி அங்கே அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கும். காலையில் 9 மணிக்கும் மதியம் 3 மணிக்கும் அந்த பலிகள் செலுத்தப்படும் ஆட்டுக்குட்டியை. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 9 மணிக்கு சிலுவையில் அரைஞ்சாங்க, மதியம் 3 மணிக்கு மறிக்கிறார். ஸோ இதையும் அங்கே நிறைவேற்றார். அதே மாதிரி இன்னும் அநேக பலிகள், அங்கே அசைவாட்டும் பலிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்தும் ஆட்டுக்குட்டியை அங்கே இது பண்ணுவாங்க. சரி, இப்போ ஏன் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதனுடைய கேரக்டர் தான் ஆட்டுக்குட்டி. பாருங்க, அதனுடைய இன்னசென்ஸ் அண்ட் சப்மிசிவ்னஸ், அதாவது அதனுடைய அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தன்மையும், தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும். ஸோ இந்த அடிப்படையாக வச்சு தான் ஆட்டுக்குட்டிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒப்பிடப்படுகிறார். பாருங்க, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தன்மை, மனசுல எந்தவித கசப்பு, எந்தவித வைராக்கியம், சூது வாது இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விலங்குன்னா அந்த ஆட்டுக்குட்டி சொல்லலாம்.
ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதல் வருகையில் பூமிக்கு வந்தபோது அப்படிதான் இருந்திருக்கார். விசேஷமா கொஞ்சம் கவனிச்சோம்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படித்தான். அதே நேரத்தில் அவர் சோதனைகளுக்குள்ள போகும்போது, கெத்செமனையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் சோதனைகளுக்குள்ள போகும்போது பாருங்க, அவர் எப்படிதான் இருந்திருக்காரோ ஆட்டுக்குட்டி மாதிரி அங்க இருந்திருக்கார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 8:32. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். பாருங்க, கம்ப்ளீட்டா அங்க சைலண்ட் ஆயிட்டார். ஒரு இன்னசென்ட்டா பாருங்க, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா, ஒரு பாவமா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாம அங்க நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பாருங்க, பிரதான ஆசாரியர் ரொம்ப மோசமான ஒரு மிருக மாதிரி இருக்கிற மனிதர்கள் முன்னாடி நின்று இருக்கார். ரோமன் கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் இவங்க முன்னாடி நிற்கிறார். ஆனா நிற்கும் போது பாருங்க அவர் எப்படி இருக்காராம், ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறார். இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி கூட எழுது. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல பேசாம இருந்தார்? ஏன் தமது வாயை திறவாதிருந்தார்? ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் பேசியிருப்பார், ரொம்ப சுருக்கமா பேசியிருப்பார். ஆம், நீ சொல்லுகிறபடிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஆனா நீங்க பார்த்தோம்னா மேக்சிமம் பார்த்தோம்னா அந்த இடத்துல கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிட்டார். ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் பேசல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லாங்க? ஏன் பேசாம இருந்தார்? பேசியிருந்தா என்ன இருக்கும்? ஏதாவது பேசியிருக்கலாம் இல்லையா? எங்க பேசுனீங்க அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த இடத்துல நியாயமா நீதியா ஏதாவது கூட பேசலாம் இல்லைங்களா? ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்துல பேசியிருந்தா இவர்களால் ஆண்டவரை சிலுவையிலேயே அறைஞ்சிருக்க முடியாது. ஆமா, அவர் பலிக்குள்ள போய் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் ஒரு சேவகர்களை அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க. பல இடத்துல பரிசெயர் சதுசேயர்லாம் ட்ரை பண்ணி பார்த்து அவர்களை வாயடைச்சிட்டு ஒரு ஆண்டவர் பேசவே முடியாது. என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டு பார்ப்பாங்க. நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப டீப்பான கேள்வியெல்லாம் கேட்டு பார்ப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குற்றம் கூட ஆண்டவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அதே மாதிரி பிரதான ஆசிரியர் ஒரு முறை சேவகர் அனுப்பும்போது பாருங்க, அவங்க போயிட்டு வந்து என்ன சொல்றாங்களாம், வாசிக்கலாம். யோவான் 7:46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார். அவர்கிட்ட எல்லாம் எங்களால பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. எந்த குற்றமும் எங்களால கண்டுபிடிக்க முடியல, நம்மளால முடியாதுங்கிட்டு அவங்க வந்துடுறாங்க. அப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் ஒருவேளை பேசி இருந்தார்னா பாருங்க, ஆலோசனை சங்கத்துல அத்தனை பேர் நிக்கிறாங்க, பேச முடியாதா? வாயை திறந்ததுன்னா ஒருத்தரும் எதிர்த்து பதில் பேசியிருக்க முடியாது. இவ்வளவு ஞானம், பரிசுத்தாவி, பரிபூர்ண மனுஷனா நிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் முகத்துக்கு முன்னாடி அங்க யாராவது பேசினாவே அங்க சரண்டர் ஆயிடணும். அந்த மாதிரியான ஒரு முகமா பின்னாடி பார்க்கலாம் நம்ம. பாருங்க, இப்போ ஆலோசனை சங்கத்தில் அவரை இது பண்றாங்க. அதே மாதிரி பலவிதமான அராஜகம் உச்சகட்டத்தை நிலைஞ்ச ஒரு நிலைமையிலும் கூட அங்க கம்ப்ளீட் சைலன்ஸ். அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் வாயை திறக்கவே இல்லை. என்னமோ பண்ணிக்கிங்க. ஒருவேளை அவர் பேசியிருந்தா அவர் அந்த பலிக்குள்ள போயிருக்க முடியாது. இவர்களால் பதில் பேசியிருக்க முடியாது. அதனால நீங்க வேலை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க அமைதியா இருந்தார். ஸோ கள்ளம் கபடம் இல்லாமல் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்த ஒரு நிலைமை, இதுதான் அந்த ஆட்டுக்குட்டியை அடையாளப்படுத்துது. இப்ப நம்மளை நாம் சீர்தூக்கி பார்க்கலாம். நாம ஒரு வருடம் முழுக்க இந்த மாதிரி கள்ளம் கபடம் இல்லாம யதார்த்தமா நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியுதா? இது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய இருதயத்துக்கு தான் தெரியும். வெளியில நம்ம எல்லாரும் எப்படி வேணா இருக்கலாம். அப்போ இருதயத்துக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது அந்த மாதிரி யதார்த்தமா சில சகோதரர்லாம் பார்த்தோம்னா, சகோதரர்கள் பேசும்போது யதார்த்தமா இருக்காது. ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில பேசிட்டு இருப்பாங்க. இந்த பிரதர் இப்படி சொல்றாரு, இவரை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் அப்படி, இவரை பத்தியெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர். இந்த மாதிரி தான் பேச்சே இருக்கும். தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் கட்டாயம் அவர் நமக்கு சொல்லப்பெற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, அவர் எப்படி அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி வாழ்ந்தாரோ அதே மாதிரி கள்ளம் கபடம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். கோபமெல்லாம் வரதா செய்யும், மாம்ச பலவீனம். அது அப்பயே சொல்லிட்டு அப்பயே நம்ம ஒப்புரவாகி அப்படியே போயிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள எதையுமே ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் அங்க வச்சுக்கூடாது. விசேஷமா அந்த உச்சகட்ட சோதனை காலத்திலையும் அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்க காட்டினார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இப்ப நமக்கும் சோதனை காலங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்ப விசேஷமா இந்த நினைவு கூறுதல் டைம்ல பலவிதமான சபைகள்ல வரக்கூடிய செய்திகள் பயங்கரமான சோதனைகளா தான் இருக்கு. எல்லா சபைகள்லையும் பிரச்சனை. அப்ப இந்த சோதனைகள் காலத்துல ஃபர்ஸ்ட் நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, போன வருடம் நாம என்ன கத்துக்கிட்டோம்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஒரு நினைவு கூறுதல் தேவன் நமக்கு கிருபையா சொல்ற ஒரு பாடம் அடுத்த நினைவு கூறுதலும் வரும். அப்போ அதுல சோதனைகள் இந்த வருடம் முழுக்க நமக்கு அநேக சோதனைகள் நமக்கு வரும். இந்த சோதனைகள்ல நம்ம எப்படிதான் இருக்கணுமா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5 அதிகாரம் 13 வசனம். ஆகையால்
புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். பாருங்க, புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்கணும். அப்படின்னா அந்த காலம் அப்படிங்கிறதுக்கு பிரதர் ரசல் அங்கே கொடுக்குற விளக்கம் என்னன்னா, உதவியற்ற ஒரு நிலை. நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் எந்த உதவியும் இல்லாமல் நாம் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது, நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அந்த சோதனைகளுக்குள்ள வரும்போது என்ன பண்ணணுமா, சைலண்ட் ஆயிரணும், அமைதியா விட்டுருங்க. இருதயத்தில் வேற எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி உப்பு கொடுத்துட்டு தேவன் பார்த்துக்கலான்ட்டு அமைதியா இருந்துடலாம். ஸோ அந்த உதவியற்ற நிலைமையில நாம அப்படிதான் இருக்கணும். ஸோ ஆட்டுக்குட்டி பாருங்க, அங்க எப்படி சைலண்டா இருந்துச்சோ அது நமக்கும் ஒரு பாடம். கள்ளம் கபடம் இல்லாமல், எந்த கசப்பும் இல்லாமல் மௌனமாய் இருக்க வேண்டும். சரி, தகசுத்தோல் அங்க பரலோகத்தை விட்டு ஆண்டவர் பூமிக்கு வந்த ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துது. அடுத்து இளங்காலை எப்படி வந்தார் அப்படிங்கிறத அந்த காலை அடையாளப்படுத்துது. அடுத்து ஆட்டுக்குட்டி அந்த பூமியில ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், என்ன குணலட்சணத்தை காட்டி தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத அது அடையாளப்படுத்துது. சரி, அப்படியே வாழ்ந்து அவர் கடைசி அந்த மரணத்துக்குள்ள போறார். இப்ப ஆண்டவர் எப்படி மரிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு விலங்கு தான் ஒரு விடையா இருக்கு. அது என்ன விலங்கா இருக்கும்? அவர் இப்படித்தான் மரிப்பார் அப்படின்னு என்ன ஒரு அனிமல் அங்க சொல்லுது பைபிள்ல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லாங்க? இப்படித்தான் மரிப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விலங்கு பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆட்டுக்குட்டிக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட், ஆப்போசிட்டான ஒரு ஒரு விஷயம். விசேஷமா சொல்ல போனோம்னா ஆண்டவர் வந்து அதை பார்த்து தான் தான் இப்படித்தான் சிலுவையில மரிக்கணும் அப்படிங்கிறதையே கண்டுபிடிச்சார். நிழல்ல இருக்கு, சொல்ல முடியுதுங்களா? அவர் எப்படி சிலுவையில மரித்தார்? ஏன் வேற ஏதாவது மரிச்சிருக்கலாம் இல்லையா? சிலுவையில தான் மரிக்கணும் அப்படிங்கிற ஆண்டவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாருங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க. பாம்பு. பாருங்க, இது ஒரு நிழல். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஒரு நிழல். வாசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்க அங்க ஃபுட் இல்லாம, தண்ணி இல்லாம ஒரு இடத்துல மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமா வழக்கம் போல முறுமுறுத்துருவாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு. அப்ப தேவன் வந்து ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை அங்க விட்டுருவார். பாருங்க, அப்ப அது கடிச்சு எல்லாரும் அங்க செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அதற்கு ஒரு ரெமெடி அங்க தேவன் அங்க கொடுப்பார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பாருங்க, ஒரு ஒரு பாம்பு யாராவது கடிச்சிச்சுன்னா உடனே அந்த கம்பத்தை நீங்க, அந்த வெண்கல சர்ப்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்க பிழைச்சிக்கலாம். இது வந்து அங்க நிழல்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை வச்சு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். பின்னாடி வசனங்கள்ல கூட நம்ம சொல்லுவார், யோவான்ல நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இந்த சர்ப்பம் அப்படிங்கிறது இந்த மரத்துல தூக்கப்பட்ட ஒரு விஷயத்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம்னா, இந்த மரத்துல தூக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒரு சாபம், ஒரு சபிக்கப்பட்ட ஒருவர். பாருங்க, சிலுவை மரம் அதே மாதிரி தாங்க. சிலுவையில மரத்துல தொங்குறவரை பார்த்து எப்படி பேசியிருப்பாங்க, எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. ரொம்ப கொடூரமான பாவங்கள் செஞ்ச குற்றவாளிகளை தான் அங்க சிலுவையில தொங்க விடுவாங்க. அப்ப ஆண்டவர் அங்க தொங்கும் போது பாருங்க, சகலவித அவமானம், சகலவித ஒரு உலக ஜனங்களால் ஒரு அருவருப்பாக ஒரு இழிநிலையில பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள அங்க போறார். அவருடைய அவமானங்கள் குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, அநேக பாடங்கள் நம்ம பார்த்துருப்போம். துப்புவாங்க, முள்முடி வச்சு அடிப்பாங்க, அடிச்சுட்டு யார் அடிச்சதுன்னு எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான அவமானங்கள் பாருங்க. மதுவை எடுத்து ஒரு வாயில துணிச்சு விடுவாங்க அந்த காடியை வச்சு. நமக்கெல்லாம் அந்த மாதிரி யாராவது பண்ணா எப்படி இருக்குங்க? ஸோ அந்த மாதிரியான அவமானங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அங்கே போறார். பல விதமான அவமானங்கள். ஆனா கொஞ்சம் கவனிச்சோம்னா இந்த அவமானங்களுக்குள்ள போய் தான் அவருடைய பலி அங்க ஒரு நிறைவுக்குள்ள போகும். விசேஷமா அவர் அவமானங்கள்லயே அதிகம் துடித்து போன ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தேவ தூஷணம் அப்படிங்கிற அவமானம் தான். கண்டுபிடிச்சார் கெத்செமனேலயே. தேவ தூஷணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தம் மேல சுமத்த போறாங்கன்னு தெரிஞ்சுதான் கதறாரு அங்க. இப்படி ஒரு அவமானத்துக்குள்ள போகணுமா? ஏன்னா தான் மிகவும் நேசிக்கக்கூடிய அப்பாவுக்கு துரோகம் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு அங்க சாட்ட போறாங்க. ஸோ அதெல்லாம் அவரால் அங்க தாங்க முடியாத ஒரு விஷயத்துக்குள்ள போகுது. விசேஷமா கடைசியில் அங்க தொங்கிட்டு இருக்கும்போது அங்க போகிற வரவங்க அந்த பிரதான ஆசாரியர் எல்லாம், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால், அங்க எப்படி முதல்ல அந்த வனாந்திரத்துல சாத்தான் வந்து பேசுவார் இல்லைங்களா, நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இறங்கி கல் அப்பமாக்கும்படி சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி இங்க கல்வாரியில இறங்கி வாம்பாங்க.
இந்த உலக ஜனங்கள் எல்லாரும் அப்படியே இதே வார்த்தையை சொல்லி 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 கேவலப்படுத்துவாங்க. ஸோ சாத்தான் நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அதே மாதிரி கடைசியில் அந்த ஒரு கள்ளன் கூட அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அங்கே இருக்கும். ஸோ பலவிதமான அவமானங்கள். அதனால தான் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்றார். யோவான் 3:14 வாசிக்கலாம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு அவமானத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகணும் அப்படிங்கிறது பாருங்க, அந்த சர்ப்பம் மோசையினால் உயர்த்தப்பட்டதை மேற்கோள் காட்டி அங்க சொல்றார். இதுல விசேஷமா கவனிச்சோம்னா பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், இந்த ஒரு வருட காலத்துல சத்தியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு அவமானம் நாம பட்டிருக்கோமா? சத்தியத்தின் நிமித்தம் இதுல ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். இந்த புது சிருஷ்டி பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா, சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், சத்தியத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய விஷயம். அப்போ இந்த சத்தியத்தை சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சத்தியமாக வாழ்ந்து சத்தியத்தை சொல்லணும். சொல்லக்கூடிய சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்ந்து அந்த சத்தியத்தை நாம சொல்லணும். இப்ப சத்தியத்தை சொல்றதாகட்டும் அல்லது சத்தியத்தின்படி வாழ்வதாகட்டும், ரெண்டு விஷயத்திலும் ஏதாவது ஒரு அவமானம் சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு வந்திருக்கா? நாம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பலவீனத்துல நம்ம வாங்கக்கூடிய அவமானங்கள் அல்ல. சத்தியத்துக்காக எந்த ஒரு அநியாயமும் செய்யாம சத்தியத்தின் மற்ற சகோதரர்களுக்கு நம்ம சொல்றோம், அது நிமித்தம் ஏதாவது அவமானம் வந்திருக்கா? சொல்லும்போது சத்தியத்தின்படி நம்ம வாழ்றோம், நல்ல குணலட்சணங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய சத்தியத்தை நம்ம வாழ்ந்து காட்டும் போது, அந்த குணலட்சணத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் போது அது நிமித்தம் ஏதாவது ஒரு அவமானம் நமக்கு வந்திருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போறோம். அவர் பானம் பண்ணார், நமக்கும் கிருபையாக அதுல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார். ஸோ அந்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ணும்போது இந்த அவமானங்கள் ஏதானும் எனக்கு சத்தியத்தை நிமித்தம் வந்திருக்கா? ஒருவேளை நமக்கு வந்திருந்தா நாம் ஒரு கலிகூர்ந்த ஒரு இருதயத்தோடு இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணலாம். இல்லை பிரதர், எனக்கு எந்த அவமானமும் இல்லை, நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்துட்டேன் அப்படின்னா, திரும்ப மீண்டுமாக ஒரு வருஷத்தை கொடுக்குறார். தேவன்கிட்ட கிருபையா கேட்டு, இனி வரக்கூடிய வருடங்களில் நான் சத்தியத்துக்காக நான் வாழ்கிறேன், அது நிமித்தம் ஏதாவது ஒரு அவமானங்கள் ஒரு பாடுகள் எனக்கு கொடுத்தா அதை நான் கிருபையாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட ஒரு நன்றியோடு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு நாம் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். சரி, இப்போ அந்த ஒரு சிலுவை மரத்துல ஆண்டவர் தொங்கி அதுல தான் மறிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு சர்ப்பம் அங்க அடையாளப்படுத்துது. ஏன் சிலுவை மரத்தை தேர்ந்தெடுக்கணும்? வேற எப்படி வேணா மறிச்சிருக்கலாமே, ஏன் ஆண்டவர் சிலுவையில போய் மறிக்கணும்? வெட்டப்பட்டு மறிச்சிருக்கலாம், தூக்குல தொங்கி மறிச்சிருக்கலாம், எத்தனையோ விதங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, கல் எடுத்து அடிப்பாங்க, கல் எறிந்து கொள்ளுவாங்க, அந்த மாதிரி மறிச்சிருக்கலாம். ஏன் சிலுவை மரத்தில் ஆண்டவர் மறிக்கணும்? அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ அடுத்த ஒரு அனிமலுக்குள்ள நம்ம போக போறோம். பாருங்க, 5வது அனிமல் ஒரு புழு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புழுவுக்கு ஒப்பிட்டு எங்காவது சொல்லப்பட்டிருக்கா? பாருங்க, சிஸ்டர் அழகா சொல்றாங்க, வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, இது இந்த அதிகாரம் முழுக்க நமக்கு தெரியும், ஆண்டவருடைய அந்த பாடுகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நானோ ஒரு புழு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை ஒரு புழுவுக்கு ஒப்பிட்டு சொல்றார். இதுல விசேஷமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல புழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபாண்ட் எல்லாம் மாறிடுச்சு. சரி, ஓகே. இது வந்து டோலா புழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டோலா வாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நீங்க இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இது இந்த ஒரு புழு இருக்கு இல்லைங்களா, இந்த புழு அங்கே எதற்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பாருங்க, அங்கே பலவிதமான அந்த மூடுதிரைகள் தொங்குதிரைகள் இதெல்லாம் செய்வாங்க. ஸோ இதில் எல்லாம் வந்து அந்த கருஞ்சிவப்பு நிறம், ஸ்கார்லெட் அப்படிங்கிற அந்த ஒரு நிறத்தில் அங்கே சில விஷயங்கள் எல்லாம் அங்கே செய்வாங்க. இதில் சிம்பிளாக நம்ம கவனிச்சுக்கலாம், இந்த கருஞ்சிவப்பு நிறத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே எதை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த டோலா வாம், இந்த புழுவை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு புழுவை தான் அவர்கள் நசுக்கி அதில் இருக்கிற ரத்தத்தை எடுத்துருவாங்க. ஸோ அந்த ரத்தத்தின் மூலமாக தான் அந்த டை, அந்த சாயம் அங்கே தயாரிக்கப்பட்டு, அந்த சாயத்தில் தான் அந்த துணிகள் அல்லது அந்த நூல்கள் எல்லாத்தையுமே அந்த சாயத்தில் இது பண்ணி அந்த நிறத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு அந்த புழு அங்கே நசுக்கப்படணும். கருஞ்சிவப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு தியாக மரணத்தை அது அடையாளப்படுத்தும். அப்போ அந்த புழு எப்படி நசுக்கப்பட்டதோ
அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே நசுக்கப்பட்டார். நமக்கு தெரியும். ஏன் சிலுவை மரத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, பாருங்க, ஆண்டவர் அவர் பரிபூர்ண மனுஷனா இருக்கார். அவர் மறிக்க முடியுமா அப்படின்னா அவர் பாவமே செய்யாம இருக்கார். மறிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப அவர் மறிக்கணும் அப்படின்னா அங்க என்னதான் நடக்கணுங்க? அவர் சாகணும். அவர் ஜீவன் உடம்பை விட்டு வெளியே போகணும்னா என்ன பண்ணணுங்க? ரத்தம் வெளியே போகணும். ஜீவன் ஃபுல்லா ரத்தத்துல தான் இருக்கு. அப்போ ரத்தம், கம்ப்ளீட் ரத்தம் வெளியே போகணும்னா அதற்கான வழிதான் இந்த சிலுவை பாடுகள். அடிச்சு நொறுக்கணும். தலையில முள்முடி, கீழே காலில் ஆணி, கையில அங்கங்க பிளட் வெளியே போறதுக்கு எல்லா விஷயங்களும். அதே மாதிரி அடிக்க அடிக்க அந்த இந்த தசைகள் கிளியும் இல்லைங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு அடியும் அடிக்க அடிக்க ரத்தம் தெறிக்கும். அடிச்சு இழுக்கும் போது அந்த ரத்தம் எல்லாம் செதறும். அப்போ பாருங்க, ஒவ்வொரு முறையும் அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ரத்தம் அங்க செதறி அங்க வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த புழு எப்படி கம்ப்ளீட்டா ரத்தம் வெளியெடுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் வெளியே போகுது. கடைசியா அவர் கதறும் போது அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் வெடிச்சு கடைசியா அதுல இருந்த ரத்தமும் வெளியே வந்துதான் மரணத்துக்குள்ள போறார். அதே அதிகாரத்தில் நம்ம வாசனம் இருதயம் மெழுகு போல ஆகிட்டு இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா ரத்தம் அங்க வடிஞ்சு குடல்களின் நடுவே வடிஞ்சது நல்லா இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா அவருடைய ரத்தம் அங்க வெளியே போயிருக்கு. சரி, இந்த ரத்தத்தை கொடுத்து தான் இன்றைக்கு யார் சம்பாரிச்சிருக்காருங்க? ரத்தத்தை கொடுத்து அன்னைக்கு உலக ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச சொத்து பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் அவர் ரத்தத்தை சிந்தி என்ன சொத்து தான் இந்த பூமியில சம்பாரிச்சார் அப்படின்னா, பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் கம்ப்ளீட்டா வெளியே வருது. ஸோ இந்த ரத்தத்தை வச்சு தான் இன்றைக்கு தன்னுடைய சபையை அவர் சம்பாரிச்சிருக்கார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அப்படின்னா கவனிக்கலாம். இன்றைக்கு நாம் இந்த பாத்திரத்தை அப்பத்தையும் நாம் பானம் பண்ண போறோம். இந்த ஒரு பாத்திரத்தை நம்ம கையில் எடுக்கும்போது நாம் எதை நினைவு கூறணும் அப்படின்னா, எதை நினைவு கூறணுங்க? அவருடைய ரத்தம் மாத்திரம் சிந்தப்படாமல் இருந்திருந்தா நாம் என்ன நிலைமையில இருந்திருப்போம்? உலக ஜனங்கள் மாதிரி பாவத்தில் அசுத்தத்தில் இந்த மகா மேன்மையான அழைப்பை குறித்த எந்த ஒரு சிந்தையும் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து அப்படியே உலக பிரகாரமாக வாழ்ந்து பாவத்திலே வாழ்ந்து மரித்து போயிருப்போம். இதை நாம விசேஷமா இங்கே நினைவு கூறணும். இந்த ரத்தம் மாத்திரம் சிந்தப்படலைன்னா நான் பாவி அப்படிங்கிற விஷயத்திலேயே நான் இருந்துகிட்டே இருந்திருப்போம். அப்படின்னா இப்போ அந்த ரத்தம் தான் நம்மளை என்ன பண்ணுதான், உலக ஜனங்கள் இருக்கோம், நாம் தேவனுக்கென்று அர்ப்பணித்து நாம் உடன்படிக்கை செய்யும் போது அவருடைய ரத்தம் நம்மை கவர் பண்ணுது, நீதியின் வஸ்திரமாக நம்மளை மூடுது. அப்போ தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி தெரிவோம் அப்படின்னா நீதிமான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ பாருங்க, ஆதாம் இழந்து போன ஒரு விஷயம். ஒரிஜினலாக நீதிமான் இல்லை, ஆனால் தேவனால் நீதிமானாக நம்ம கன்சிடர் பண்ணப்படுவோம். எதை நிமித்தம்? அவருடைய பலியின் புண்ணியத்தின் நிமித்தம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள நாம் வரோம். பாருங்க, அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். பாருங்க, இதைத்தான் நம்ம அடுத்த வசனத்தில் பேதுரு சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாம் நினைவு கூற வேண்டும். சரி, இப்ப சத்தியத்துக்குள்ள வரும்போது அது வரைக்கும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படுது அந்த உடன்படிக்கையின் மூலம். இதுவரைக்கும் நாம் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிற சிந்தையை நம்மளோட சிந்தையில அந்த ஒரு கரு வைக்கிறார். அப்படின்னா அதுக்கப்புறம் நாம பாவமே செய்யறது இல்லையா? அனுதினமும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அனுதினம் பாவத்துல நாம விழுந்து 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 தான் எழுந்துட்டு இருக்கோம். அப்படின்னா அதற்கெல்லாம் நம்ம என்ன அப்படின்னா அதற்கு தான் விசேஷமா இந்த ஒரு நாளை கிருபையாக கொடுக்கிறார். இந்த ஒரு நாள்ல கடந்த வருடம் முழுவதும் நாம் செஞ்ச பாவங்களை தேவன்கிட்ட கிருபையாக நாம் மன்னிப்பு கேட்டு அந்த கிருபையின் ஆசனத்துக்குள்ள போகும்போது திரும்பவும் நமக்கு ஒரு வருடத்தை ரெனியூவல் பண்ணி திரும்பவும் நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஆனாலும் சில நேரங்கள்ல என்ன நாம நடக்கிறதுக்கு என்ன ஒரு ஆபத்துல நாம இருக்கோம் அப்படின்னா, இதை வருடந்தோறும் அனுசரிக்க நாள் ஆக ஆக ஆரம்பத்துல நாம வச்சிருந்த அந்த பக்தி வைராக்கியம், பயம், கீழ்ப்படிதல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி ஏதோ சடங்காச்சாரமாக வந்தமா
சாயங்காலம் வரைக்கும் சப்ஜெக்ட் கேட்டோமா, அப்பம் கொடுத்தாங்களா, ஜூஸ் கொடுத்தாங்களா, அப்படியே சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க நாம் போவது அந்த ஆபத்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரி நம்ம சடங்காச்சாரமாக பண்ணிட்டு இருந்தோம்னா. இதை குறித்து பாருங்க, எபிரேயருக்கு பவுல் எழுதுறாரு பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பாருங்க, இந்த ரத்தம் சாதாரணமான விஷயம் அல்ல. தொடர்ந்து நாம பரிசுத்தமாகிறதுக்காக நமக்கு தேவன் கிருபையா கொடுத்திருக்கார். ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி வாங்கி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே பாவத்துல நம்ம விழுந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, பாருங்க, கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்போம். தெரிஞ்சே இந்த தவறுகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போய் நம்மை நிறுத்திவிடும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஒரு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பானம் பண்ணும்போது அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியணும். எதற்காக பிற்கப்பட்டது, ஆண்டவர் பட்ட பாடுகள் நினைவு கூறணும். அவர் மாத்திரம் எனக்காக பிற்கப்படலைனா, அவருடைய ரத்தம் மாத்திரம் எனக்காக சிந்தப்படலைனா, நான் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் வந்திருக்கவே முடியாதே. உலக ஜனங்கள் மாதிரி நான் மரணத்தில், பாவத்தில், அசுத்தத்திலேயே இருந்திருப்பேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நினைவு கூர்ந்து, நாம் கடந்த வருடம் முழுவதும் செய்த பாவங்கள், தவறுகள், நமக்குள்ள இருக்கிற கசப்பு, அழுக்கு, இதை எல்லாத்தையும் கிருபையோடு தேவனுடைய பாதத்தண்டையில் வைத்து நாம் சரண்டராகி மீண்டுமாக அந்த ரத்தத்தின் மூலம் நம்மை நாம் ஒப்புரவாகணும். தேவனுடைய சந்நிதியில் தேவனோடு நாம் மீண்டுமாக ஒப்புரவாவதற்காக தான் இந்த ஒரு நாளை வருடம் தோறும் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சீரியஸ்னஸை நம்ம மைண்டில் வச்சு நம்ம தொடர்ந்து நம்ம பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய பரிசுத்தமாகுதல், அப்படி நீதிமான், அடுத்தது பரிசுத்தமாகுதலின் கிரியை, தொடர்ந்து பரிசுத்தமாயிட்டே வரணும். எது வரைக்கும் பரிசுத்தமாகிறது? எது வரைக்கும் நம்ம பரிசுத்தமாகலாங்க? அடுத்த வருஷம் முழுக்க மரணம் வரைக்கும். அதை சொல்றதான் அடுத்த 6வது அனிமல், ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடாவை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு மெச்சூரான ஒரு ஆண் ஆடு. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஆட்டுக்குட்டி பார்த்தோம். இது பெரிய ஆடு. இது ஆண் ஆட்டுக்கடா. கடாயின்னு சொல்றாங்க இல்லைங்களா, கடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண் ஆடு. சரி, இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இந்த ஆட்டுக்கடாவை நம்ம எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் அங்க ஈசாக்கு பலி செலுத்த போவார். அதற்கு பதிலாக ஆட்டுக்கடா கடைசியா பலியாகும். இந்த ஆட்டுக்கடாவை குறித்து பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாய பிரமாணத்துல குற்ற நிவாரண பலிகளுக்கு இந்த ஆட்டுக்கடாவை அங்கே பலி செலுத்துறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லி சில பலிகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த பலிகளுக்கு எல்லாமே அங்கே அந்த ஆட்டுக்கடாவை தான் அங்கே பலியாக செலுத்துகிறாங்க. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, தன்னுடைய அந்த பலி பிதாவாகிய தேவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பலி அடையாளப்படுத்தும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, ஆபிரகாம் இந்த ஒரு பலியை ஈசாக்குக்கு பதிலாக அங்கே செலுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் 2ஆம் முறையாக அங்கே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. ஆபிரகாமின் உடன்படிக்கை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதம் அங்கே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் ஆசீர்வதிக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த ஒரு ஆசீர்வாதம் அங்கே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அது எதை சொல்லுது அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய முழுமையான ஒரு அங்கீகரிப்பை அது அடையாளப்படுத்துகிறது. ஸோ அதுதான் இந்த ஒரு ஆட்டுக்கடாவினுடைய பலி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலியும் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், முழுமையாக எரிந்து கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் அவர் பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அவருடைய பலியின் ஜீவியம் அங்க இருந்துச்சு. இந்த பலியின் ஜீவியம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரியும், அங்க யோர்தான்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா கல்வாரியில அங்க அந்த பலியின் ஜீவியம் முடியுது. பாருங்க, இந்த ஒரு பலியின் ஜீவியத்தை அவர் எப்படிதான் முடிக்கிறாராம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, நம்ம எதுவரைக்கும் நம்ம பரிசுத்தமானோம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கடைசி ஒரு மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். விசேஷமா நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, அவர் சிலுவையில அவர் தொங்கிட்டு இருப்பார். தொங்கிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவார், தேவன் நம்மளை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும்.
மேலே பார்ப்பார், கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இறங்கி வா இறங்கி வான்னு சொல்லி கேவலமாக கிண்டல் பண்ணி அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏதாவது சத்தம் வருமா அப்படின்னு மேலே பார்ப்பார், எந்த சத்தமும் இருக்காது, கம்ப்ளீட் சைலன்ஸாக இருக்கும். இப்போ பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பு அந்த இடத்துல எப்படி தான் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி, அந்தகாரம் இதெல்லாம் இருக்கும். தேவன் அவருடைய அந்த உணர்வுகளை அப்படித்தாங்க வெளிப்படுத்துறார். ஆனால் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே பார்க்குறார், எந்த ஒரு சவுண்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. எதுக்காக இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு பண்ணார் அப்படின்னா, அதற்கு ஒரே காரணம், தன்னுடைய அப்பா தன்னோடு இருந்துகிட்டே இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிதாவாகிய தேவன் இருந்தார். அந்த ஒரு நம்பிக்கையில் விசுவாசத்தில் தொடர்ந்து ஓடி வந்துட்டார். கடைசியாக சிலுவை மேல சாக துணிஞ்சு கடைசியாக இருக்கார். இந்த இடத்துல தன்னுடைய அப்பா தன்னோட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய இருதயத்தில் அங்கே தெரிய வருது, சிந்தையில் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அப்பா நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ தூரம் வந்த அந்த ஜனங்களுக்காக, இப்போ கடைசியில் நீங்களே என்னை கைவிட்டுட்டீங்களே. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை, ஏதாவது கோவமா இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு முறுமுறுத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலையும் எந்த ஒரு முறுமுறுப்பும் காட்டாமல் கம்ப்ளீட்டாக தன்னை ஒப்பு கொடுத்து, அப்படியாப்பா அப்படின்னா என்னுடைய ஆவியை உங்கள் கையிலேயே நான் ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சின்ன முறுமுறுப்பு கூட காட்டாமல் கம்ப்ளீட்டாக அங்கே சரண்டர் பண்ணி அங்கே போகிறார். ஸோ இதான் மரண பரியந்தம் அங்கே தம்மை தாழ்த்தினார். அவருடைய பலியின் ஜீவியம் பரிசுத்தமாக்கப்படுதல். இப்போ நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அப்படின்னா, இப்போ கடந்து போன வருடம் முழுவதும் நம்மளுடைய பலியின் ஜீவியம் எப்படி இருந்தது? ஆனால் கவனிச்சோம்னா நம்ம மரண பரியமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகணும். பலி செலுத்துகிறோம், அநேக சகோதரர்கள் பலி செலுத்துகிறாங்க, தேவனுடைய வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பலி செலுத்தும் போது எதை நம்ம விட்டுறோம் அப்படின்னா, அந்த வைராக்கியம், தேவன் மீதான அன்பு, இதெல்லாம் வச்சு நம்ம பலியின் ஜீவியத்தை நம்ம செலுத்திடுறோம். ஆனால் பர்டிகுலராக பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய உள்ளார்ந்த குணலட்சணங்கள் அங்கே விட்டுறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பலியின் ஜீவியத்தை காட்டில் நம்மளுடைய குணலட்சணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். பாருங்கள், இதை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5:23 வாசிக்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். பாருங்க, இப்போ பலி செலுத்துறோம், எல்லாமே பண்றோம். ஒருவேளை என்னால என் சகோதரனுக்கு ஏதாவது குறை இருக்கா, அல்லது எந்த சகோதரனுக்காவது நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா நாம் அந்த விஷயத்தை முதல்ல நிவர்த்தி பண்ணணுமா? வாசிக்கலாம், மத்தேயு 5:24. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஃபர்ஸ்ட் நீ ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கப்புறம் நீ என்ன பலி வேணா செலுத்து. நீ தேவனுக்காக எத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம ஊழியம் சொல்லி அவர்கள் சத்தியத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நாம் செஞ்ச பலிகள் எல்லாமே வீண் தான், ஒரு யூஸும் அங்கே இல்லை. ஃபஸ்ட்டு சகோதரர்களோடு அங்கே ஒப்புரவானி தான். அந்த கசப்பான விஷயங்கள் எதுவுமே நம்மளோட இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அங்கே எப்படி ஆட்டுக்குட்டி கம்ப்ளீட்டாக ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் தன்னை அடிக்க போகிறவங்களுக்கு முன்னாடி போய் நின்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு சிந்தனையோட சகோதரர்கள் முன்னாடி அங்கே இருக்கணும். ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து நாம் வாழ்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் மரண பரியம் தான் நாம் உண்மையாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதான்? வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களின் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்கும்போது அந்த ஜீவ கிரீடம் அங்கே நமக்கு கிடைக்கும். அந்த ஜீவ கிரீடத்தை தான் ஒரு விலங்கு அடையாளப்படுத்துது. என்ன விலங்கா இருக்குங்க? கடைசியான ஒரு விலங்கு நமக்கு கிடைக்க போற அந்த ஒரு ராஜரீகத்தை ஒரு விலங்கு அடையாளப்படுத்துது. சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லைங்களா, சிங்கம். ஸோ 7வது ஒரு அனிமல் என்னன்னு பார்த்தோம்னா சிங்கம், ராஜரீகம். பாருங்க, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. நமக்கு தெரியும், வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க, யூதா கோத்திரத்து சிங்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகம். ஸோ முதல் வருகையிலேயே ஆண்டவர் அங்கே ராஜாவா தன்னை வெளிப்படுத்துறார். ஆனால் இந்த ஜனங்கள் ஏன் ஆண்டவரை அந்த ராஜாவா ஏற்றுக்கல அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவர் வரல.
அவர்கள் உலக பிரகாரமான ராஜாவா பயங்கரமா ஒரு பட்டோடாபமா அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்துட்டார். ஆனாலும் தன்னுடைய அந்த ராஜரிகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துறார் அந்த கழுதையின் மேல வந்து. ஆனா அவர்கள் அங்க ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் ஆண்டவர் அங்க வரும்போது தூரத்துல அங்க எருசலேம் பட்டணத்தை பார்ப்பார். பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அங்க கதறுவார். பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. எருசலேமை குறிச்சு அவர் பார்க்குறார் பாருங்க. இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிஞ்சிருந்தேன்னு நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்போவும் உன் கண்ணுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க முதல் வருகையில் வரார். அந்த ஒரு காலத்தை இவர்கள் அசட்டை பண்ணிடுறாங்க. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பாருங்க, அந்த கிபி 70 அந்த தீத்துராயன் பண்ணின அந்த விஷயங்கள். ஒரு மூங்கில் கம்புகளை வச்சு அந்த எருசலேம் பட்டணம் முழுக்க மதில் மாதிரி கட்டினாங்க. முற்றுகை, பயங்கரமான முற்றுகையா இருந்துச்சு. ஸோ அதைத்தான் அங்க தீர்க்க தரிசனமா சொல்றார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ ஆண்டவர் அங்க ராஜாவா வந்ததை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அறியல, தெரிஞ்சுக்க முடியல, பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரிதான் இந்த பெயர் சபைகள் இருக்கு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கார், அதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இவங்களும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிருக்காங்க. விசேஷமா இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டா, நம்ம ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நாம அறிஞ்சிருக்கோம், ஆனால் உணர்ந்திருக்கிறோமா? ஏன் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் இப்ப 2ஆம் வருகையில் வந்திருந்தாலும் எப்போ என்னைக்கு நம்ம கிட்ட வராருங்க. இந்த நினைவு கூறுதல்னால தான் அவருடைய சபைக்கு அவர் கிட்ட வந்து நம்மளுடைய பாவங்கள் இது எல்லாத்தையும் கிருபையாக மன்னித்து கிருபையாக கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, கிருபையின் காலப்பகுதி, கிருபாசனத்துக்கு போகக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் இந்த ஒரு நினைவு கூறுதல். இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். அங்க சொன்னார், உன்னை சந்திக்கிற காலத்துல நீங்க அறியாம போனனால பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொல்லி. இதே தான் இன்னைக்கு நமக்கும். இந்த சந்திக்கும் காலம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியுதா? அதனுடைய விஷயங்கள் தாற்பயத்தை அறிந்து உணர்ந்து நாம் அதை பானம் பண்ணிக்கிறோமா? அல்லது அசட்டையா ஏதோ ஒன்று சாப்பிட்றமேனு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்த வருஷம் நம்ம அதே வேலைகளை போயிட்டு இருக்கோமா? ஒருவேளை நம்ம அந்த சீரியஸ்னஸை நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கடந்து போன வருடங்களில் நம்ம இருதயத்தில் இருக்கிற தவறான விஷயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இன்றைக்கு சீர்தூக்கி பார்த்து நம்மை நாமே நிதானித்து அறிந்து அதை நாம் இன்றைக்கு விட்டுட்டு பாத்திரமாய் நாம் அதை பானம் பண்ணும்போது கிருபையாக நமக்கு ஒரு வருடத்தை கொடுக்குறார். ஒருவேளை நாம் அதை விடாம நான் பிடிச்சிக்கிட்டு ஏதோ நான் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் அடுத்த வேலையை நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க நடந்த அதே விஷயம்தான் இன்னைக்கு நம்மை பார்த்தும் சொல்வார். உன்னை சந்திக்கிற இந்த நாளை நீங்க அறிந்து கொள்ளாம உணர்ந்து கொள்ளாம போயிட்டீங்க. அறியும், தெரியும், ஆனா உணர்ந்திருக்கிறோமா? உணராம போனதுனால நாமும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிருவோம். உன் சத்துருக்கள் சாத்தான் நம்மளை சுற்றி வளைச்சிருவான், நொறுக்கிடுவான், ஒண்ணுமே பண்ண முடியாது. பல விதமான சோதனைகள், தேவன் கொடுக்கக்கூடிய சோதனைகள் நம்மளுடைய குணலட்சணத்துல இன்னொரு பகுதியை மேல கொண்டு போகும். ஆனா சாத்தான் மூலம் வரக்கூடிய சோதனைகள் நாம் இருக்கிற குணலட்சணம் அடிச்சு அப்படியே கீழே தள்ளிடுவான். சோ பாருங்க, அந்த சத்துருக்கள் சாத்தான் நம்மளை சூழ மதில் போட்டு நம்மளை சத்தியத்தை விட்டு கீழே தள்ளி அப்படியே இழுத்துட்டு போயிடுவான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு காலத்தை நம்ம அசட்டையா நம்ம நினைக்க வேண்டாம். ரொம்ப சீரியஸா நம்ம இருதயத்தில் இருக்கிற தவறான விஷயங்களை தேவனுடைய அறிக்கையிட்டு இன்றைக்கு நம்ம அதை விட்டுட்டு அந்த கிருபையாக அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணிட்டு அடுத்த வருஷத்தை நம்ம ரினியூவல் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம போகலாம். ஸோ இதற்காக தான் இந்த ஒரு காலப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வரும்போது கடந்த வருடத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது முதல்ல நமக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு பயம் வரும் இருதயத்தில். இவ்வளவு தவறுகள் பண்ணிட்டேனே தேவனுக்கு விரோதமா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நான் எப்படி தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது? தேவன் இதை மன்னிப்பாரா? ஏற்றுக்கொள்வாரா? சகோதரருக்கு விரோதமா இந்த விஷயங்களை பண்ணிட்டனே, சகோதரர்கள் மன்னிப்பார்களா? பாருங்க, இந்த விஷயத்துக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு பயம்தான் வரும். ஆனா தேவன் நமக்கு என்ன சொல்றாரா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்களாம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சிங்கம் மாதிரி இருந்தார், இப்ப சிங்கமா வந்திருக்கார், ராஜாவே வந்திருக்கா. இப்ப நமக்கு நம்மளுடைய பாவங்களை குறித்த பயம் நம்ம இருதயத்துல சிந்தையில வரும்போது நம்ம எப்படிதான் இருக்கணுமா? நீங்க பயப்படாதீங்க, உங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து என் குமாரனுடைய ரத்தத்தின் நிமித்தம் நீதிமான்களா நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க தைரியமா இருங்க. அதனால நீங்க எப்படி நீங்க என் கிட்ட வரணுமா பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து
பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பாருங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு நமக்கு வந்து அத்தனை கஷ்டங்கள் அத்தனை சோதனைகளும் ஆண்டவருக்கு வந்திருக்கு. அதனால நீங்க பயப்படாதீங்க, தைரியமா நீங்க வாங்க. பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்க்க கடவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷித்த நாள். ஒருவேளை நம்மளுடைய பாவங்கள் தவறுகளை குறித்த ஒரு பயம் அல்லது தேவன் எனக்கு மன்னிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் எது இருந்தாலும் எதையும் பார்த்து நம்ம பயப்படாம, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஆண்டவருக்கும் அந்த சோதனைகள் வந்திருக்கு, அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு தைரியமாக நம்ம கிருபாசனத்துக்கிட்ட போவோம். என்ன அடிப்படை? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த நாளில் தேவன்கிட்ட பரிந்து பேசி, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த வருடத்தின் அனுபவங்கள், இந்த வருடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், இந்த வருடத்தில் நாம் செய்த தவறுகள், தப்பிதங்கள், அசுத்தங்கள், கசப்புகள், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு சரண்டர் பண்ணுறோம்னா அடுத்த வருஷம் எப்படி இருக்கணுங்க? மறுபடியும் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா? எல்லாத்தையும் விட்டுட்டணும். அப்போ தான் அந்த ஒரு கிருபை நமக்கு கிடைக்கும். அப்போ தான் ரினியூவல் பண்ணுவார். இல்லை பிரதர், அடுத்த வருஷம் மறுபடியும் மெமோரியல் வருது பிரதர், அந்த மெமோரியலில் பார்த்துக்கலாம். அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போனோம்னா நடக்க போகிற சம்பவங்கள் நமக்கு தெரியும். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அழைப்பு எப்போ வேணாலும் முடியலாம். சூழ்நிலைகள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அமெரிக்கா கம்ப்ளீட்டாக அங்கே டவுன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து அந்த பொருளாதார சீர்குலைவை நோக்கி அமெரிக்கா போயிட்டுருக்கு. இஸ்ரேல், ரஷ்யாலாம் ரொம்ப மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னும் ரொம்ப முக்கியமாக விசேஷித்த ஒரு எச்சரிப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பாடத்திலே பார்த்துருப்போம். பாருங்க, அந்த யூதாஸ் வகுப்பார் சபையிலிருந்து பிரிந்து அங்கே பெயர் சபைக்கெல்லாம் போகக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஐக்கியத்தில் நம்ம சபைகள்லேயே அங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுத்துட்டு இருக்கார். ரொம்ப சீக்கிரம் முடிய போகுது. சபை கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலத்துக்குள்ள என்ட்ராகிற மாதிரி தெரியுது நடக்கிற சூழ்நிலைகள் பார்த்தா. பாருங்க, நீ கூடுகையெல்லாம் அதிகம் கூட முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள், சத்தியம் அதிகம் கேட்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ எங்க கிரியை செய்யறது? கிரியை செய்ய முடியாத ஒரு காலத்துல ஒருவேளை நம்ம மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இப்போ நமக்கு கிருபையாக இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கார். அடுத்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ, நாம இருப்போமா இருக்க மாட்டோமா எதுவுமே நிச்சயம் இல்லை. அதனால இந்த வருஷத்துல அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தைரியமாக, சிங்கம் எப்படி தைரியமா இருந்துச்சோ அதே மாதிரி நீதிமான்கள் தைரியமாக நாம் கிருபாசனத்துக்குள்ள நாம போகணும். அதே மாதிரி இந்த சிங்கத்தை குறித்து பார்க்கும்போது இன்னொரு சிங்கம் கூட இருக்கு இல்லைங்களா? நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பும் இந்த ஒரு சிங்கம் தான். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புக்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, சிங்கம் மாதிரி எங்க ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இதுல இருந்தெல்லாம் நாம் தப்பிக்கணும் அப்படின்னா பாருங்க, இன்றைக்கு நாம் கிருபையாக நாம் தேவன்கிட்ட நாம் ஒப்புரவாகி தொடர்ந்து தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நாம் தேவனண்டையில தொடர்ந்து நம்ம போகணும். பாருங்க, நீதிமொழிகள் 28:15 ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பாருங்க, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் தேவன் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கட்டாயம் முன்னாடியே சொல்லிடுவார். விசேஷமாக இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தந்திரத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையில் நடந்த பிரிவினைகள், சபையில் நடந்த பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார். அப்போது சாத்தான் எப்படி தான் தந்திரமாக ஒருத்தரை கீழே விழத்தள்ளுவான் அப்படின்னா, சபைக்குள்ளே தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து வைப்பான். சபைக்குள்ள பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த தந்திரத்தின் மூலமாக தான் நம்மளுடைய பலவீனங்களாக இருக்கலாம், நம்முடைய சகோதரர்களோட பலவீனங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக எங்கள் சபைக்குள்ள ஒரு தவறான விஷயங்களை கொண்டு வந்து ஒரு பிரிவினையை உருவாக்கி அப்படியே கீழே தள்ளி அப்படியே ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடும். இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. பல ஒரு சகோதரரை ஒதுக்கி வைத்தது, சபை நீக்கம் பண்ணதை குறிச்செல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லிட்டு வருவார். ஸோ அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. அதனால நாம் இதிலிருந்தெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நாம் இந்த கிருபையாக இந்த ஒரு அப்பத்தையும் பாத்திரத்தையும் பானம் பண்ணி நம்மளுடைய தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு அடுத்த வருடம் அதையெல்லாம் விட்டு நாம் தொடர்ந்து தேவனை நோக்கின பயணத்தில் நாம் சென்று சேரக்கடவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.